பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி, இதனால் ஆலோசனை பகுதியாக ஒரு சின்ன பையன் ஸ்கூல் போகிறான். அப்படி போகும்போது அந்த ஸ்கூலில் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களாம் ஏன் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி ஏன் நிற்கிறான், ஃபீஸ் கட்டினா தான் நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை கூட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி மறுநாள் அவங்க தாயார்கிட்ட சொல்கிறான், அம்மா நான் ஃபீஸ் கட்டினாலும் போக முடியும், அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஹெச்எம்கிட்ட போகிறாங்க. அப்படி ஹெச்எம்கிட்ட போகும்போது ஹெச்எம் என்ன சொல்கிறாரு, ஃபீஸ் கட்டினா அவங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புங்க, இல்லை அனுப்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தோடு போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எந்த ஒரு வழியே நான் ஃபீஸ் கட்ட நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு வராங்க. அப்படி வரும்போது அந்த ஸ்கூலில் எல்லா பசங்களும் சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரலைன்னா, இல்லை மேடம் அவங்க ஃபீஸ் கட்டலை அதனால் வரலன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸுக்கிட்ட சொல்லும்போது, அந்த மிஸ் எப்படியாவது அந்த தம்பிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க உதவி செய்யறதுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்படி உதவி செய்யும்போது ஒரு தன்னார்வ தொண்டு வந்து எல்லா இது மாதிரி படிப்பு விஷயத்துக்கு உதவி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி கேட்கும்போது அந்த தம்பிக்கு முழு ஃபீஸையும் அவங்க போய் கட்டுவாங்க. கட்டி ஃபீஸ் கட்டி நாளைக்கு ஸ்கூலுக்கு வரலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த தாயாருக்கு சொல்கிறாங்க, அந்த தாயார் ஸ்கூலுக்கு வந்து ஹெச்எம்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா எனக்கு எந்த வழியிலும் ஃபீஸ் கட்ட எனக்கு வாய்ப்பு இல்லை ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது, அம்மா உங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க நீங்கள் போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கட்டினாங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெச்எம் சொல்லுவார். அப்போ உடனே இது ஆண்டவர் செய்த அற்புதமாக தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த தாயாருக்கு எந்த வழியே இல்லை ஃபீஸ் கட்ட, ஆனாலும் கண்ணீரோடு அவங்க ஆலயத்தில் விசுவாசத்தோடு ஜெபிச்சதுனால ஆண்டவர் ஒரு மிஸ் மூலயமா அந்த உதவி செய்து ஃபீஸ் கட்ட வச்சார். இன்றைக்கு நாம் கூட அநேக நேரங்களில் நம்மளால் இயலாமல் முடியாத சமயத்தில் அநேக நேரங்களில் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கோ குடும்ப தேவைகளுக்கோ இல்லை அநேக கடன் கொடுக்க முடியாமல் சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொண்டு இருப்போம். அப்போ நாம் கூட யாரால அண்ணன்ட கேட்கலாமா, அப்பாண்ட கேட்கலாமா, சொந்தக்காரன்ட்ட கேட்கலாமான்ட்டு இப்படி தான் நம்ம ஓடுறோம். ஆனால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அப்போ ஒரு வேளை இப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்து நீங்கள் ஜெபிக்காமல் பிறரை நாடி ஓடி நாம் ஏமாந்த நாட்கள் அநேகம் உண்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன், நான் உண்மை மாத்திரம் தான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சு காத்திருக்கும்போது கட்டாயம் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் உதவி செய்தது போல இன்றைக்கு உனக்கும் எங்களுக்கும் உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருப்பார். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் இனிமேல் ஜெபிப்பேன் விசுவாசத்தோட, எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களும் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு சந்தோஷம் சாந்தம் சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில்